இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ராசி, மகர லக்னக்காரராகி உங்களுக்கு எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா, கிரக சேர்க்கை, காம்பினேஷன்ஸ் இருக்கும்பொழுது உங்கள் கர்மா பலன் என்னங்கிறது நீங்களே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமான முறையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த மூடநம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, பலன்கள் கர்ம பலன்கள் வந்து எண்கள் இல்லை ஜோதிடம். சனி 9ல் இருந்தா என்ன, சனி 10ல் இருந்தா என்ன, குரு 1ல் இருந்தா என்ன, குரு 9ல் இருந்தாங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார், எந்த கிரகத்தோட அருங்காமையில் இருக்கிறார், யாரோட காம்பினேஷன் இருக்கார், யார் பார்க்குறாங்க, எந்த டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்தே வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கர்ம வினை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அது வந்து உண்மையான ஒரு அமைப்புக்கு, வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டிக்கு கர்ம வினைகளாக கர்மா கரைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள் பொறுத்து, ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அருகாமையில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் எது மாதிரி கர்ம வினைகளை நம்ம சுமந்து வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்க, மகர லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய புதனும் சுக்கிரனும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அது ஒரு 25 60 வயசுக்குள்ள அது வரும்பொழுது அற்புதமான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அந்த சுக்கிரனே குருவின் பார்வை 5ஆம் பார்வையோ 8ஆம் 9ஆம் பார்வையோ பெற்று 7ஆம் பார்வை பெறாமல், ஏன்னா குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் இல்லை. புத்திர தோஷம் அல்லது திருமண தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு சுக்கிரனை பார்ப்பது மிகவும் நல்லது. சுக்கிர திசை ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கிறாருன்னா அதுவும் ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல நம்மளோட துறையில் மேன்மையாக போகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுடைய சுக்கிரனே வந்து ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலத்தோட நன்றாக இருந்து ராகுவோட சம்மந்தப்படாமல் கேதுவோட சம்மந்தப்படுவது அருமையான விஷயம். சனி பார்வை பெறுவது கொஞ்சம் ஒரு படி குறையான அமைப்பு. அதே மாதிரி அந்த சுக்கிரனே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்ல ஒரு திருட்பலத்தை கொடுத்து அவர் கொஞ்சம் கெடுகிறார், அஃப்ளிக்ஷன் வருகிறது. ஸோ குரு அந்த சுக்கிரன் வந்து எந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறாருங்கிறதை பொறுத்து அந்த யோகமான சுக்கிர திசை அது மாதிரி பலனை கொடுப்பார். மீனத்தில் உச்சம் பெற்று எந்த பாதிப்பில் இருக்கிறது அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி அடுத்த புதன் திசையும் பாருங்கள், அருமையான ஒரு திசை. இந்த புதன் வந்து ராஜயோக கிரகமாக மகர லக்னத்துக்கு வருகிறார். அவர் வந்து குருவின் பார்வை பெறுவது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுலாம் டாப். ஆனால் அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வை பெறுகிறார், கேதுவோட கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகிறாருன்னா சில அஃப்ளிக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக சேர்க்கையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கும் பொழுது யோகமான திசைகள் நல்லா கொடுத்து, அது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பொழுது சில வாய்ப்புகள் கைக்கு வந்தாலும் நம்மளால் அது செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அமைப்பாகவும் கொடுத்துடுவார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி அது இருக்குதுங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி அவயோக கிரகமாகிய மகர லக்னம், மகர ராசிக்கு வரக்கூடாத கிரகமாகிய சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் சனியோட சேர்ந்துட்டு அவ்வளோதான், போடா படுத்தி எடுத்துரும். சூரியன் சனி சேர்ந்து சூரிய திசை வரும்பொழுது வாழ்க்கையில் நம்பப்பட கஷ்டங்கள், ஆயுஸ் கண்டங்கள், கண்டத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா புத்திரு தோஷங்கள் எல்லாமே இருக்குது. அதே சூரியன் குருவின் பார்வை வரும்பொழுது பல அடுத்தவங்க மூலம் நமக்கு வருவது, ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் வருவது, நல்லாவே வந்து உயில் மூலமாக சம்பாதிக்கிறது, அடுத்தவங்க மனைவி மூலமாக, அது மாதிரிலாம் வந்து வரக்கூடிய அமைப்புகள், பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள், அப்படியே பலன்கள் மாறும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அமைப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கா, சனியோட சேர்ந்துருக்கா, திருட்பலம் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கா அல்லது தள்ளி அமாவாசைக்கு அருகில் இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த திருட்பலத்தை அமைப்பு வச்சு தான் உங்களோட கர்ம வினைகள் செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வச்சு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம போட்டு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது, காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது மாதிரி செயல்படும்,
நம்மளுடைய கேள்விக்கேற்ற விடைகள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எது மாதிரி வாய்ப்புகள் நமக்கு நல்லதாக இருக்குது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, வெளி மாநிலமா, எப்போ வந்து நமக்கு திருமண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், பெற்றோர் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், இதெல்லாமே இருக்குது. உடல்நல கோளாறு எப்போ சரியாகிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றுமே துல்லியமாக பார்த்து நம்மளால் வாழ்க்கையில் ஒரு படியும் நம்ம எடுக்கக்கூடிய படி சரியான படியாக எடுத்து நம்ம கர்ம விடை என்னங்கிறது நம்மளுடைய காம்பினேஷன்ஸில் நம்மளோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயம் இல்லை முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக எளிதில் நம்மளால் வெற்றி அடைய முடியும். எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல், எந்த விதத்திலையும் தவறான முடிகள்னால நமக்கு சமய விரயங்கள், பொருள் விரயங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் லாக் ஆகாமல் நமக்கு எந்த நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை நம்ம கரெக்டான நேரத்தில் அந்தந்த தேதியில் அந்தந்த நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். சனி வந்து ராகு சூரியனோட சேர்வது தவறு, செவ்வாயோட சேர்வது அவ்வளோ நல்ல நன்மையை கொடுக்காது. ஆனால் குருவோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, இதெல்லாம் அற்புதம். கேதுவோட சேருவதும் நல்ல ஒரு விஷயம். ஸோ சனி வந்து இது மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே சனி திசை யோகமாக இன்னும் யோகமை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் வந்து குருவால் திட்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரன் பார்வையில் பெற்று அதே சமயத்தில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்களை துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். ஆனால் புதன் செவ்வாயோட சேர்ந்திருந்து ராகுவோட ஒரு 15 டிகிரி 10 டிகிரி சேர்ந்திருந்தா கொஞ்சம் அதோட காரத்துவமாகிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், நல்ல பேச்சு திறமை, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஐடி சாஃப்ட்வேர், இது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் ஓரளவுக்கு யோகமாக இருக்கும் பொழுது அந்த துறையில் நல்லா மேலே வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராகு சனி சூரியனோட சம்மந்தம் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். புதன் ராகுவோட சேர்வது தவறு, சனியோட சேர்ந்தாலும் கொஞ்சம் குறையும் அதோட படிநிலை. அதே மாதிரி செவ்வாயோட சேர்வதும் அவ்வளோ நல்லதில்லை. இதே மாதிரி குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் பெறும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கும். சனியும் கொடுப்பார், புதனும் கொடுப்பார். ராஜயோகம் பல மடங்கு நன்றாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வயசு நல்ல ஒரு 25-30 வயசுக்கு மேலே சனி திசை புதன் திசை நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையில் வரும் பொழுது அற்புதமான பல நன்மைகளை கொடுப்பார். நம்ம துறையில் நம்ம முதன்மையான ஒரு நபராக கொண்டு வர கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. சனி புதன் அமைப்பு எது மாதிரி சாதகம், எது மாதிரி அமைப்பு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இதே வந்து அவயோக கிரகம் துலா லக்னம் துலாம் ராசிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா குருங்கிற தசை வந்து ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ஸோ குரு பாருங்க அவயோக தசையாக ராசியாதிபதி லக்னாதிபதி சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக வருகிறார். ஸோ அது மாதிரி நமக்கு வரும் பொழுது ராகுவோட ஒரு 10 டிகிரியில் போய் குரு மாட்டிட்டாருன்னா குரு சண்டால யோகமாகி நல்ல ஒரு அமைப்புகள் இருக்காது. குரு திசை பாடாப்படுத்தும். ஆனால் குருச்சந்திர யோகத்தில் இருக்கார், குரு செவ்வாயோட இருக்கார். அப்படிங்கிறப்போ செவ்வாயோட சேர்ந்திருக்காருன்னா நல்ல விஷயமாக இருக்கும். கேதுவோட சேர்ந்திருந்தாலும் கேல யோகமாக நல்ல அமைப்புகள் உண்டு. ஒரு அவயோகத்தை சில படி குறைப்பார், நம்ம பிரச்சனைகள் கொடுக்காமல் ஓரளவுக்கு சுமாரான திசையாக கொடுப்பார். அப்படிங்கிறத நம்ம கர்மாவின் அடிப்படையில் இந்திய வேதத்தின் அடிப்படையிலான விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிரக சேர்க்கையில் தான் கர்மா வருதே ஒழிய எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிற பொறுத்து வரல. ஸோ கிரக சேர்க்கையில் இதே வந்து குரு சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்ல பலனும் குருவுக்கு மிகவும் சுமாரான பலன்களும் கிடைக்குது. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது வந்து ரெண்டுமே பிரச்சனை. பித்ருகாரகனாகிய சூரியனும் பிரச்சனையாகிறார், சனிங்கிற யோகமான கிரகம் பாதிப்புள்ளாகிறார். அது பலன் கொடுக்க முடியாமல் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனைகள் கொடுக்குறார். இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான அமைப்பு. உங்களுடைய நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற செவ்வாய்,
சூரியன், சந்திரன் அது மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்கும். அவர் கொஞ்சம் நல்ல சேர்க்கையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களாகவும், முன்னமே பாதிப்புள்ளான இது மாதிரி அவயோக காம்பினேஷன் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது என்ன பாதிப்பு என்னங்கிறதெல்லாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் எப்படி வரக்கூடிய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது இன்னுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் அமைப்போம், எந்த நேரத்தில் வெளிநாடு போவோம், குழந்தை பேரு, கல்யாணம், எல்லா விஷயங்களும் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அன்றாட எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய அமைப்புகளாக நமக்கு கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய கிரகங்கள் ஒன்று எவ்வளோ அமைப்பு எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு, கிரக சேர்க்கை எப்படி, யாருக்கு யார் ஒன்று பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கர்மவினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வருதுங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து போட்டு அதை நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது உள்ளமே வந்து அப்சல்யூட்லாம் கரெக்டாக நம்மளுடைய டெசிஷன் மேக்குக்கு வேணுங்கிற டைம் லைன்ஸை எப்படி ஒரு கூகுள் மேப் ட்ராவல் பண்ணுறவருக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய கிளாரிட்டி இல்லாத நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எதை காட்டுது, நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து எல்லாத்தையும் உத்வேகப்படுத்தி கிளாரிட்டி கொடுத்து நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செயல்பட்டு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.